இயல்பு வாழ்க்கையிலிருந்து தடம் மாறும் மனிதர்கள். ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையிலிருந்து, அவனுடைய நிதர்சனமான சராசரி வாழ்க்கையிலிருந்து அவன் தடம் மாறுவதற்கு ஒரு மிகப்பெரிய தாக்கமா அவனுடைய வாழ்க்கையில் அமைகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, போதை பழக்கம் தான். நம்ம அன்றாடம் நியூஸ் பார்க்கிறோம், செய்தித்தாள் பார்க்கிறோம். இது ரெண்டுலையும் இந்த மது போதையினால வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாளை ஒரு செய்தித்தாளையோ ஒரு நியூஸையோ நம்ம கடந்து போக முடியும் அப்படின்னு கேட்டால் அது நடக்காத ஒரு உண்மை. ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், பார்லயோ ஒயின் ஷாப்லயோ கோஷ்டி மோதல், அறிவாள் வெட்டு, இரு தரப்பினருக்கு இடையே மோதல், இப்படின்ற பல விஷயங்கள் தான் நம்மளுடைய காதுக்கும் நம்மளுடைய செய்தித்தாள்ல நம்ம படிக்கிறதும் உண்டு. ரீசன்ட் டேஸா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா, ரோட்டில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் மது போதை ஆசாமி சில்மிசம், மது போதை ஆசாமி செயின் பறிப்பு, கஞ்சா போதையில் பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் தகராறு. இப்படி நம்ம பார்க்கக்கூடிய நியூஸஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்ல நெஞ்சம் இல்ல. பொதுவா ஒரு கேஸ் ஹிஸ்டரின்னு எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கேஸ்ல 90% கேஸ் இந்த மது போதையினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மட்டும்தான். இந்த நிலை மாற வேண்டுமா? மது போதையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறைய வேண்டுமா? கவலையே வேண்டாம். குடி போதையிலிருந்து பரிபூரண விடுதலை வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.